இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கோயம்புத்தூர்லேருந்து ரங்கராஜன் அனுப்பியிருக்காருங்க. ஸோ இந்த பேட்டரி ஒக்காயாவனுடைய பேட்டரி LFP பேட்டரிங்க 72 வோல்ட் 30 ஏஹெச். ஸோ இது பிஃபோராக நம்ம வந்தோடனே வோல்டேஜ் செக் பண்ணுறோம். இதில் 3.5 வோல்ட் தான் வந்திருக்கு. இதை ரெடி பண்ண பிறகு இதில் எவ்வளோ வோல்ட் இருக்குது, இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து ஸோ இதை ரெடி பண்ண பிறகு இதை ரெடி பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத வந்து இதனுடைய வீடியோ ஸ்டேட்டஸை நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படியே கண்டினியூ. இதுதான் அந்த ஒக்காயா பேட்டரியினுடைய ஸ்டேட்டஸ். இதை பாருங்கள். ஸோ எப்படி அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரி, இதை நான் சொல்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லை. சரி, ஜஸ்ட் இதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இதை அப்படியே ஃபர்தராக அப்படியே வந்து நம்ம இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பார்த்துங்க, ஜஸ்ட் பேக் மேக்கிங் மெத்தட். ஸோ இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒக்காயானுடைய பேட்ரி. ஸோ ப்ரீவியஸாக பார்த்துருப்போம், ஓகேங்களா. அதில் வந்து இப்போது இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வராமல் இருந்தது. இதுதான் அதனுடைய பிஎம்எஸ். இதிலே பார்த்தா தெரியும், அவங்களுடைய பிஎம்எஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிஎம்எஸில் இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வோல்டேஜ் இல்லாமல் இருந்தது. நம்ம என்ன பண்ணோம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக இதை ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஒவ்வொரு குரூப்பையும் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்டரினுடைய பொசிஷன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்ஸையும் டெஸ்ட் பண்ணி இதுதான் ஆக்சுவலாக பேட்டரியினுடைய அவங்க பில்டப் பண்ண இதுவே, ஓகேங்களா. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுங்க. அதில் ஒவ்வொரு குரூப்பாக டெஸ்ட் பண்ணால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 குரூப் கிட்ட செல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் என்ன பண்ணது பார்த்திங்கன்னா பேலன்சிங் பண்ணி கொடுத்துடுங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு, நான் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி வோல்டேஜ் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதை உங்களுக்கு ஒரு நிமிஷம் காட்டுறாங்க. ஸோ பிஎம்எஸ்னுடைய 2 கனெக்ஷன். ஸோ இந்த பிஎம்எஸில் 2 கனெக்ஷன்ஸ் வரும். இப்போ இந்த ஒயர்ஸ்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த 2 இது வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணக்கூடியது, லோடு எல்லாமே. இது வந்து பேட்டரியிலேருந்து வரக்கூடிய B-. ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு. இப்போது நம்ம மல்டிமீட்டர் வந்து வச்சு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ் ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா. ஓகே, இப்போது இது வந்து பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மைனஸு. இந்த மைனஸில் இங்கே வச்சாதான் அடுத்து ப்ளஸ்ஸு. இதுதான் பேட்டரியினுடைய ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ப்ளஸில் வச்ச பிறகு அவுட்புட் வருதுங்களா. இப்போ தெரியும் நினைக்கிறாங்க. ஓகே, 71 வோல்ட் வந்து பேட்டரியிலேருந்து அவுட்புட் வருதுங்க. இப்போது அதே வந்து இதில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த சார்ஜிங்க்கு போகக்கூடிய கனெக்ஷன் அண்ட் டிஸ்சார்ஜிங்க்கு போகக்கூடிய கனெக்ஷன். இதில் 3.3 வோல்ட் ஆஸ் யூஷுவலாக நம்ம அந்த பேட்டரி பிரிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன வோல்ட் இருந்ததோ அதே வோல்ட் தான். ஸோ இதில் வந்து பிஎம்எஸ் வந்து ஃபால்ட், ஓகேங்களா. இதில் இந்த சார்ஜிங் கனெக்டர்லேயும் பார்க்கலாம், இந்த கனெக்டர்லேயும் அதே தான் வருங்க. ஸோ இதை ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஒரு விஷயம் இருக்குது, சொல்கிறேன் அதுங்க. அதே 3.3 தான். ஸோ இதில் வந்து பிஎம்எஸ் வந்து ஃபால்ட்டுன்றது வந்து ஷுவராக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போது இதில் கஸ்டமர்கிட்ட நான் இந்த சப்ஸ்கிரைபர் தான் கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பியிருந்தார். அவர்கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, சார் நான் வந்து கொரியரில் ஒர்க் பண்ணுறேன், இது வந்து ஒரு டபுள் பேட்டரி சிஸ்டம் வந்து நான் எடுத்தேன். 2 பேட்டரி இருக்கும் அந்த வண்டியில். இது நான் டெய்லி ஆவரேஜாக 100 கிலோமீட்டர் ஓட்டுவேன் 2 பேட்டரியும் சேர்த்து. எனக்கு நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்டே யூஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னாதுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய வாரண்ட்டி கேட்டேன். எப்போவுமே நான் பேட்டரி வந்து உங்களுடைய வாரண்ட்டி என்னாச்சு, உங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. சார் நான் வண்டி எடுக்கும்போதெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா 3 இயர்ஸ் பேட்டரி வாரண்ட்டி கொடுத்தாங்க. அது 3 இயர்ஸ் பேட்டரி வாரண்ட்டி கொடுத்தாங்க. நானும் வந்து ஓட்டிட்டேன் 1.5 வருஷத்தில். ஸோ இந்த பேட்டரி ஃபால்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஏன் சார் வாரண்ட்டி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அங்கே கேட்டதுக்காக. அங்கே கேட்டதுக்கு வந்து நீங்கள் சர்வீஸ் மேனுவல்லாம் பார்க்கலிங்களா, அது உங்களுடைய பைக்கினுடைய மேனுவலில் வாரண்ட்டி பற்றி, பேட்டரியினுடைய வாரண்ட்டி, வெஹிக்கிள் வாரண்ட்டி பற்றி கொடுத்துருப்போமே, அது உங்களுக்கு தெரியாதுங்களா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் அப்படியா அப்படின்னு வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. கடைசியில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து 30,000 கிலோமீட்டர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. 3 இயர்ஸ் 2 பேட்டரிக்குமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா
30,000 கிலோமீட்டர் தான் வாரண்ட்டி. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டார், டபுள் பேட்டரி சேர்ந்துங்க. ஸோ இப்போ அவருடைய கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து அவருடைய மிஸ்டேக், பட் அவருக்கு வந்து இன்டிமேட் பண்ணலை. அவர் அந்த 3 வருஷன்ற கான்செப்டில் தான் இருக்காது. ஆக்சுவலாக கிலோமீட்டர்ஸ் வாரண்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வாரண்ட்டி முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இன்னொரு பேட்டரி வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதில் இவ்வளோ செலவு இருக்கும்போது அது வந்து நான் திருப்பி நான் இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து அவருக்கு. அவ்வளோ செலவு பண்ணுறது வேணால் இன்னொரு பேட்டரி வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அவருடைய இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இவ்வளோ சீக்கிரத்தில் பேட்டரி போயிடுச்சே, பிராண்டிங், அந்த பிராண்டிங்காக வாங்கினேன், எனக்கு பேட்டரி போயிடுச்சே. ஸோ இப்போ 30,000 கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 பேட்டரிக்குமே சேர்ந்து அங்கங்கே ஒரு பேட்டரிக்கு 30,000 கிலோமீட்டர் கொடுப்பாங்க, 2 பேட்டரிக்குமே சேர்த்து 30,000 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இது எப்படி அப்படின்னு பார்த்தா கூட, நான் ஒரு பேட்டரி வந்து 40,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன், ஒரு பேட்டரி வந்து நான் வந்து 20,000 கிலோமீட்டர் தான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். எனக்கு 20,000 கிலோமீட்டரில் பேட்டரி போயிடுச்சு, எனக்கு இவ்வளோ வந்து எனக்கு சேல்ஸ் வந்து வீக் ஆகியிருக்கேன் அப்படின்றது அவருடைய கொஷின்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வண்டி எடுக்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட்டான வாரண்டிஸை வந்து கொடுக்குறாங்க. ஒரு மேக்ஸிமம் எல்லாமே அந்த 3 இயர்ஸ்ன்ற இது வந்து பேசிக்காக கொடுத்துறாங்க. பட் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து தான் அந்த பேட்டரிக்கு வாரண்ட்டி எலிஜிபிள் ஆகும். நீங்கள் அதை 6 மாதத்தில் விட்டால் கூட அந்த பேட்டரிக்கு வாரண்ட்டி கிடையாது, நீங்கள் புதுசு தான் வாங்கணும், சர்வீஸபிள் ஆப்ஷன் வந்து கிடையாது அப்படின்றது ஒன்றுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிலோமீட்டர்ஸ்லாம் கிடையாதுங்க, ஏஹெச் பேஸ்டு வந்து கொடுப்பாங்க. ஏஹெச்னால் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 ஏஹெச் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பேட்டரி நீங்கள் எவ்வளோ வேணால் ஓட்டலாம் அந்த 3 வருஷத்தில், அவங்களுடைய கான்செப்ட்டு. ஆனால் அவங்க லிமிட் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு 15 ஏஹெச் கீழே வந்தால் தான் பேட்டரி வாரண்ட்டி வரும் அப்படின்னு. ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, 15 ஏஹெச் கீழே போனால் நம்ம வாரண்ட்டி வாங்கிக்கலாம், இல்லை ஓட்டலாம் விட 3 வருஷம் அப்படின்னு. இப்போது எக்ஸாம்பிள், இந்த ஏஹெச் கம்மியான வாரண்ட்டி கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நீங்கள் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டலான்னு. இதில் நல்லா எடுத்துங்க, இப்போ உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ஒரு பேட்டரி கொடுக்குது, ஒரு 30 ஏஹெச் பேட்டரி உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த 30 ஏஹெச் பேட்டரி 100 கிலோமீட்டர் கொடுக்கும்போது, இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய டெஸ்டினேஷனை நீங்கள் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னா, ஸோ இந்த இப்போ இவரே எடுத்துங்களா, இந்த இவர் வந்து ஒரு கொரியர் பர்சன், டெய்லி வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார், 100 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிளில் தான் சூஸ் பண்ணுவார். இப்போ இவர் சூஸ் பண்ணிட்டார், ஓகேங்களா. இவருக்கு 3 இயர்ஸ் அன்லிமிட்டெட் வாரண்ட்டி, ஏஹெச் கம்மியான மட்டும்தான், கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ வேணால் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி. இப்போது அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓட்டிகிட்டே இருப்பாருங்க. இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 வரும், 90 கிலோமீட்டர்ஸுக்கு கொடுக்கும் போக போக. அப்புறமா 6 மந்த்து கழிச்சு வந்து அது 80 மாறும், அதுக்கப்புறமா அவருக்கு வந்து 70 மாறும், அதுக்கப்புறமா 60 மாறும். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த 80 கீழே வரும்போது அப்போ அந்த பேட்டரியினுடைய மைலேஜ் கம்மியாயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை போய் அங்கே போய் நிற்பாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஹெச் கம்மியானதாங்க நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்கள் ரூல்ஸில் சொல்லிங்களா, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண இயர்லி வந்து மைலேஜ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் தான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக சொல்கிறாங்க. ஸோ இந்த கொரியர், இந்த இப்போ பார்சல் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வண்டி வாங்கணுன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு வண்டி வாங்குங்க. அப்போது இந்த பசங்க வரலாங்க. இப்போ இவர் 100 கிலோமீட்டருக்கு வண்டி வாங்கிட்டாரு. இவருக்கு அந்த 30 ஏஹெச்ன்றது வந்து எப்போ 15 ஏஹெச் வந்தால் அவருக்கு வாரண்ட்டி கிளைம் ஆகும் பார்த்தீங்கன்னா, அப்போ அவருக்கு வந்து 100 கிலோமீட்டர் கொடுக்குற வண்டி எப்போ 50 45 கிலோமீட்டர் கொடுக்குதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரி வந்து வாரண்டியே உங்களுக்கு கிளைம் ஆகும். அப்போ தான் அது 15 ஏஹெச் கீழே வரும். ஏன்னா 30லேருந்து அது 15க்கு வரணும்னா பாதி மைலேஜ் கம்மியானதாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு கொரியர் பர்சன் டெய்லி 80 கிலோமீட்டர் பிளான் பண்ண பர்சனு 50 கிலோமீட்டர் வர வரைக்கும் வாரண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்போ அவ்வளோ கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த அவருடைய பிளானே வந்து அது கிடையாது இல்லையா? அப்போ 80 கிலோமீட்டர் கீழே போனால அவரால் டெஸ்டினேஷனை அடைய முடியாது, உட்காந்து சார்ஜ் தான் போட்டுட்டு இருக்கணும். ஸோ நீங்கள்லாம் பிளான் பண்ணும்போது அதிகமான மைலேஜ் இப்போ இதுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தா எங்களெல்லாம் ஏமாற்றிட்டாங்களா கம்பெனிஸ்? இல்லை, அவங்க எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்காங்க. அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் போட்டிருக்காங்க, கரெக்டாக தான் இருக்குது. பட் இதை வந்து நம்ம தான் தெரியாமல் வாங்கிக்கலாம். அந்த 3 இயர்ஸ் அப்படின்றது தான். இல்லை, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குறதும் இல்லை, பட் அவங்க சொல்கிறதும் இல்லை. பட் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க 3 இயர்ஸ் கிலோமீட்டர்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலும் 3 இயர்ஸ் கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வாரண்டி கவர் ஆகும், எவ்வளோ இயர்ஸ், இது அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ்னால் எவ்வளோ ஏஹெச்சுக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகும். ஸோ இதுவும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா. அப்போ உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா,
மைலேஜ் கம்மியானால் வாரண்டி வந்து எனக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்ற வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. அது வந்து நீங்கள் வெஹிக்கிள் யூஸ் பண்ண இந்த இயர் கொடுத்த மைலேஜ் வந்து அடுத்த இயர் கொடுக்காதுங்க. இந்த இயர் உங்களுக்கு 100 கொடுக்குதுன்னா அடுத்த இயர் வந்து 90 தான் கொடுக்கும். அதுக்கு அடுத்த இயர் 80 தான் கொடுக்கும். ஸோ இது வந்து கிராஜுவலாக இதுவாகும். நீங்கள் யூஸ் பண்ணுறது அது 6 மாதத்தில் யூஸ் பண்ணிட்டா கூட 80ன்றது 70ஆம் மாதம், 70ன்றது 60ஆம் மாதம். அது வந்து டிபெண்டிங் அப்போ அந்த யூசேஜ். இப்போ இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ வாரண்டி கிளைம் உங்களுக்கு உங்கள் பேட்டரிலாம் இப்போ வரைக்கும் எனக்கு 100 கொடுத்துன்னு சார் என்னன்னு தெரியல, இந்த 1 வீக்காக எனக்கு வந்து 50 தான் கொடுக்குதுன்னா அப்போ அந்த பேட்டரியில் இஷ்யூ. ஸோ அது கிராஜுவலாக கம்மியாச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பேட்டரியினுடைய டீக்ரடேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுங்க, விழிப்புணர்வுடன் இருங்க, தெரிஞ்சுட்டு வண்டியை வாங்குங்க. இப்போ இவருடைய பிளான் எப்படி வாங்கியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள் பர்சனலாக. இப்போ இவருடைய பிளான் டெய்லி டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் அப்படின்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டர்ஸ்க்கு போகக்கூடிய ரேஞ்ச் இருக்கக்கூடிய பேட்டரியை சூஸ் பண்ணி இவர் வந்து வாங்கணும். இல்லை அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியை செஞ்சு போட்டுக்கணும். அப்போ தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயர் போக மைலேஜ் ட்ராப் ஆனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சிங் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் 100 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுடைய பிளான்னா 60 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பேட்டரியை வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வித்தின் 6 மந்த்லேயே அது மைலேஜ் ட்ராப் இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 50 கிலோமீட்டர் போயிட்டு உங்களால் வர முடியாது. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ பேட்டரியாக நீங்கள் டபுளாக வாங்குங்க, அது ஒன்று. இன்னொன்று, இப்போ இவருடைய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சீக்கிரம் பேட்டரி வந்து போயிடுமா? நான் ஒரு 1000 சைக்கிள் எதிர்பார்த்தேன்னு, நான் உட்காந்து கணக்கு பண்ணால் கூட 2 பேட்டரியுமே சேர்ந்து ஒரு 300 சைக்கிள் கூட வரலையே. ஸோ 300 சைக்கிள்லேயே இந்த பேட்டரி வந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பேட்டரி வந்து நான் அவருக்கு சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக போகலை. ஸோ இந்த பேட்டரியில் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ இதில் ஒரு 150 செல்ஸ் எக்ஸாம்பிள் இருக்குன்னா அந்த 150 செல்ஸுமே போகல. அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஆஃப் செல்ஸ் வந்து போயிருக்குங்க. ஸோ இப்போ அதனுடைய ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டே வந்து அவரால் வந்து பேர் பண்ண முடியல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம்எஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ இவ்வளோ இஷ்யூ இருக்கிறனால அவரால் பேர் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த பேட்டரி வந்து ரிட்டர்ன் அனுப்புது. நீங்கள் கேட்குறீங்களா, ஒரு சில பேட்டரிஸ் எல்லா பேட்டரிஸும் ரெடி பண்ண முடியுமா? எல்லா பேட்டரிஸும் ரெடி பண்ண முடியும். பட் ஆனால் அதனுடைய சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு இருக்குது. அந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிப்பேரபிள் காஸ்ட் அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை வந்து பண்ணுறது. அதுக்கு மேலே இருந்தால் வந்து பண்ணுறது கிடையாது. அவங்களும் அதை வந்து பேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவுக்கும் இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து தெளிவாக இருங்க, உங்களுடைய பிளானை கரெக்டாக வச்சுங்க. ஸோ ஒரு 50 கிலோமீட்டர் உங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு பேட்டரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் ஓடக்கூடிய பேட்டரியை நீங்கள் வந்து எடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வாரண்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு கிலோமீட்டர் பேஸ்டு, இயர் பேஸ்டு, ஏஹெச் பேஸ்டு, இந்த 3 பேஸ்டாக கொடுப்பாங்க. ஸோ இதில் இயர்ன்றது வந்து எல்லாமே 3 இயர்ஸை காமனாக கொடுத்துறாங்க. பட் ஒரு சிலர் வந்து 30,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் வந்து 20,000 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க, ஒரு சிலர் 50,000. ஸோ அதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பிராண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர்ஸ் அன்லிமிட்டட், ஆனால் ஏஹெச் சொல்லுவாங்க. இவ்வளோ ஏஹெச் கீழே வந்தால் மட்டும் தான் வாரண்டி உங்களுக்கு கிளைம் ஆகும். அது என்ன ஏஹெச் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுங்க. இப்போ உதாரணம் நீங்கள் ஒரு 50 ஏஹெச் பேட்டரி வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 200 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்னா உதாரணத்துக்கு. இப்போ அது உங்களுக்கு 25 ஏஹெச் கீழே வந்தால் தான் அந்த கம்பெனி ரூல் வச்சுருக்கோம், உங்களுக்கு வந்து பேட்டரி வாரண்டியாக கிளைம் ஆகும். அப்போ அந்த பேட்டரி 200ன்றது வந்து அதில் பாதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50-70 கிலோமீட்டர் கம்மியானால் தான் உங்களால் வந்து அந்த பேட்டரியை வாரண்டியாக கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வண்டி வாங்குங்க. பேட்டரிஸ் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அனுப்பலாம். அது வந்து கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம். பட் அதனுடைய காஸ்ட்டு வந்து எல்லாமே முன்னாடியே கேட்டுறாங்க. ஸோ இது எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்ன ஆகணும். ஸோ இது வந்து இப்போ வந்து பிரித்து பார்த்த பிறகு தான் தெரியுது. இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்த போது தான். ஸோ டெஸ்டிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த வீடியோஸில் டெஸ்டிங் வீடியோஸ்லாம் கீழே லிங்க்லாம் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்ன மாதிரி டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. நம்ம ஒவ்வொரு குரூப்ஸாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 23 குரூப் இருக்குங்க. இந்த 23 குரூப்பையும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோத்தையும் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பேக்கை வந்து நம்மளால் வந்து எவ்வளோ எக்ஸாக்டாக எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து ரிப்பேரபிள் காஸ்ட் அதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் பார்க்காமே வந்து ஒரு சில வந்து தோராயமாக வந்து கேட்குறாங்க. பட் அதை வந்து சொல்ல முடியாது. அது அந்த பேட்டரினுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நீங்கள் பேட்டரி அனுப்பும்போது ஃபஸ்ட்டு 2 தான் வந்து கம்பல்சரி நீங்கள் ரிப்பேர் பண்ணி ஆகணுன்ற ஆப்ஷனே கிடையாது. நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி அனுப்புனீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுடைய பேட்டரி அனுப்பும்போது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ இயர்ஸ் ஓட்டியிருக்கீங்க, ஸோ பேட்டரியில் என்ன ப்ராப்ளம், வாரண்டி கிளைம் ஆச்சா இல்லையா, ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். இதில் வந்து டெஸ்டிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இந்த குரூப் ஒரு 30 ஏஹெச்னா இதை நீங்கள் உட்காந்து வந்து ஒரு 10 ஆம்ஸ் கரண்ட் கொடுத்தீங்கன்னா 3 ஹவர் ஆகும். அப்போ அந்த மாதிரி 23 குரூப்பையும் நீங்கள் இது